ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் செவ்வாழைப்பழம், பழுத்த செவ்வாழைப்பழம், மண்டை வெல்லம், கோதுமை மாவு, இந்த 3 பொருளையும் வச்சு சுவையான ஸ்வீட் அப்பம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செவ்வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக 3 எடுத்துருக்குறோம். ஸ்வீட் அப்பம் எந்த வாழைப்பழத்துலனாலும் செய்யலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த செவ்வாழைப்பழம் இருந்ததுனால இதையே எடுத்துக்கிட்டேன். நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை அதில் சேர்த்துடலாம். மண்டை வெல்லத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இதையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்குறேன். சுக்கு பவுடர் போடுறவங்க சுக்கு பவுடரும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லது தான் உடம்புக்கு. தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே இந்த மாவு, வாழைப்பழம், வெல்லம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் கட்டியாக. இதில் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணலைங்க, வெறும் வாழைப்பழம், மண்டை வெல்லம் தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பனானாவில் உள்ள ஸ்வீட் அதில் உள்ள தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாவு கெட்டியாக வர அளவுக்கு ஓரளவுக்கு கிடச்சிருச்சு. அதுவே போதுமானது தான். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம இதை தோசைக்கல்லில் ஊற்றி சாப்பிட்லாம், தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். நம்ம இன்றைக்கி ஸ்வீட் போண்டா மாதிரி செய்ய போகிறோம். அதனால் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணலாம், அப்படியே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சிங்க. நல்லா பளபளன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தாலே சூப்பராக வருங்க நம்ம செய்ய போகிற அப்பம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடிக்கனமான கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய விட்டுருக்குறோம். இந்த ஸ்டேஜில் உருண்டை பிடிச்சி அதில் போட்டாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து ஸ்டவ்வை ஸ்லோவாகவே வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஸ்வீட் அப்பம் நல்லா அழகாக வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்வீட் அப்பத்தை நம்ம எடுத்துடலாம். ஸ்வீட் அப்பத்தில் ஒரு எண்ணெய் கூட இல்லைங்க, எண்ணெயும் குடிக்கலாம், அவ்வளோ அழகாக சாஃப்டாக வெந்துருக்குது. செவ்வாழைப்பழத்தோட அந்த வாசம் அவ்வளோ அழகாக இருக்குது நமக்கு. பொதுவாகவே வாழைப்பழம் நம்ம எல்லார் வீட்லேயுமே நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு படுகிற பழக்கம் இருக்கும். ஒரு சில நாள் நம்ம சாப்பிடாம அப்படியே வச்சிட்டோன்னா அது பழுத்து இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுருவோம். அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லது தான். இந்த வாழைப்பழம் மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் கூட. பழுத்தோன்னு வேஸ்ட்டு பண்ணாமல் தூக்கி எறியாமல் எப்படி இதை வெல்லம், கோதுமை மிக்ஸ் பண்ணி போண்டா போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றோமோ, இதுக்கெல்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு வாழைப்பழத்தையே. அதே தான் நம்ம வாழ்க்கைக்கும். நம்ம வாழ்க்கையிலையும் எதுலேயும் சோர்ந்து போகாமல், பணங்காசு இல்லை, உறவுகளெலாம் விட்டுட்டாங்க, தனியாக நிற்கிறோம் அப்படின்னா தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட, நமக்கு என்ன தெரியுமோ நம்ம வேலைகளை மட்டும் கவனமாக ஆண்டவரோடு இணைஞ்சிருந்து நம்ம செஞ்சோன்னா வாழ்க்கையில் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கலாங்க. யார் நினச்சாலும் நம்ம முன்னேறி போகிறத தடுக்க முடியாது. தன்னம்பிக்கை, உழைப்பு, தெய்வ பயம், இந்த 3 தாங்க வாழ்க்கைக்கு முக்கியம். இந்த 3ஐயும் வாழ்க்கையில் என்றைக்கும் யாரும் கைவிட்டுறாதீங்க. தூக்கி ஏறி இருக்கிற இந்த வாழைப்பழத்துலேயே நம்ம இவ்வளோ சுவையாக அழகாக செஞ்சு சாப்பிட்டு இதை பயன்படுத்துகிறப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளோ அழகாக நம்ம மாற்றி அமைக்கலாம், எப்படி பயன்படுத்தலாம் யோசித்து முடிவெடுக்கணும். எதையுமே அவசரப்பட்டு மட்டும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம சுட்டு வச்ச ஸ்வீட்டை பற்றி பசங்க எடுத்து காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னாங்க. நம்ம செகண்ட் போட்டதும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதையும் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, 3 பொருள் வச்சு அழகாக ஸ்வீட்டாக, சாஃப்டாக, டேஸ்ட்டாக, ஸ்வீட் அப்பம், பனானா அப்பம், வாழைப்பழம் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீடுகள்லேயும் பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியானது தான் உடம்புக்கு. குழந்தைங்க ஒரு சிலர் வாழைப்பழம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா
சாஃப்டாக இருக்கிறதுனால அழகாக ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே டாட்டா பை பைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.